என்ன மாமா அமைதியா இருக்கீங்க? பெத்த பொண்ணுங்க புருஷன் வீட்டுக்கு போய் புகுந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்தா தானே பெத்தவங்க உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், 4 பேர் உங்களை மதிப்பாங்கல்ல. அப்படியே திவ்யாவையும் முரளியும் செட்டில் பண்ணி விட்டுட்டா எல்லாம் ஓகே ஆயிடும். மிச்சம் இருக்கிறது மாமா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. இவருக்கு தான் என்ன வழி பண்றதுன்னு தெரியல. அம்மா, பத்மாமா, ரஜினி யாருமே இவரை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. பொண்ணுங்க வீட்டுல போய் இருக்கவும் முடியாது. வேணாம் இருங்க மாமா, சும்மா கத்திக்கிட்டு யோசிக்க வேண்டாமா? ஆளுக்கு ஒண்ணு சொல்லிக்கிட்டு என்ன? ஆக்சுவலா நீங்க செஞ்ச வேலைக்கு ஜெயிலுக்கு தான் அனுப்பணும். பட் இருந்தாலும் வயசாயிடுச்சு. வயசாயிடுச்சுல்ல, சூப்பரு. அப்ப ஒரு நல்ல சகல வசதியும் இருக்கிற முதியோர் இல்லமா பார்த்து உங்களை சேர்த்து விட்டுருவோம். எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருங்க. எப்படி, ஓகேவா? செம்ம ஐடியால. சோ அப்போ கிச்சன் குயின் ஓகே, ராதிகா ஓகே, மாமா எல்லாம் ஓகே. என்ன ராதிகா, எல்லாம் ஓகே இல்ல? எங்க எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு நீ ரஜினி கூட சந்தோஷமா இந்த வீட்டுல இருக்கலாம்னு நினைக்கிறியா? இந்த பாரு, அது இந்த ஜென்மத்துல நடக்காது. யாரு யார வீட்டை விட்டு அனுப்ப போறாங்கன்னு நீ பாக்க தானே போற. பாக்கலாம் ராதிகா, போய் சாப்பிட்டு வாங்கப்பா, வாக்கா. போங்க மாமா, போய் சாப்பிட்டு படம் பாருங்க. வாய முடு, நன்றி கெட்டவளே. அவ வச்சு கொடுத்த கடையில 4 காசு வர ஆரம்பிச்சதும் எப்படி திமிரா பேசிட்டு இருக்க? அவ சொந்தமா உழைச்சி 4 காசு சம்பாரிச்சிருக்கா. அது அவளுக்குன்னு வச்சுக்காம உங்களுக்காக விட்டு கொடுத்திருக்காடி. அவளுக்கு திமிர் இருந்தாலும் தப்பே இல்ல. இத பாருங்கடி, கூட பிறந்தவ மேல ஏதாவது அக்கறையும் பாசமும் இருந்திருந்தா நான் இப்படி எல்லாம் பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. மொத்த பேரும் தப்பா தானே இருக்கீங்க. கெட்ட புத்தியை தவிர வேற எதுவுமே இல்ல. அது சரி, ஏதோ எப்படியோ போகட்டும். அது உங்க குடும்ப பிரச்சனை. ஆனா அதுக்காக ஏன் புள்ள பார்த்திப வாழ்க்கைய நான் பலி கொடுக்க முடியாது. நாள் குறிச்சதுதான். ஒழுங்கு மரியாதையா அவளை ரெடி பண்ண வேண்டியது உங்க 2 பேரோட கடமை. ரஞ்சிதம் இல்ல. என்ன, என் புள்ள பார்த்திபன கொல்ல ஆள் ஏற்பாடு பண்ணவர் தானே நீங்க? இனிமே உங்களால என் பையனுக்கோ என் குடும்பத்துக்கோ ஏதாவது பிரச்சனை வந்தது, நானே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வெளியில வர முடியாத மாதிரி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன். ஜோக்கர் வந்துட்டேன். ரஞ்சிதமா, ரஞ்சிதம். ரஜினி, பத்மமா வாங்க. பத்மமா, வெளியே போயிருந்தியாமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், வண்டியும் இல்ல நீயும் இல்ல. ஆமா பத்மமா, இப்பதான் வந்தேன். மறுபடியும் போகணும். ஏன்னா போன வேலை முடியல, அதான் திரும்ப போகணும். ஏதாச்சும் பிரச்சனையா ரஜினி? உன் முகம் ரொம்ப வாடி போயிருக்கே, என்னாச்சு? வேலை கிடைக்கிறதுல ஏதாவது சிக்கலா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பத்மமா. சிக்கல் வெளியில இல்ல, உள்ளதான், நம்ம வீட்டுலதான்.
என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன பண்றதுன்னு புரியல. அதனால என்ன ரஜினி, நீயும் பார்த்திபனும் சந்தோஷமா வாழணும் தானே அக்கா இப்படி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. என்ன பத்மாமா நீங்களும் இப்படி பேசுறீங்க? அனிதாவோட கடனை அடைச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம்ல. மனசளவுல நாங்க 2 பேரும் இதுக்கெல்லாம் இன்னும் தயாராகல. சீக்கிரமே அனிதாவுக்கு பணத்தை கொடுத்துட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி புருஷன் பொண்டாட்டியா நாங்க வாழதான் போறோம். இது எங்க வாழ்க்கை, எங்களுக்கான டைமை எங்களுக்கு கொடுக்க கூடாதா? போன தடவை இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சு என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுல இருந்தே இன்னும் முழுசா வெளியே வரல. அதுக்குள்ள திரும்பவும் இப்படி பண்ணா ஒரு மாதிரியா இருக்கு பத்மாமா. அவ்வளவுதானே, வா. எங்க? நான் சொல்றேன் வா. அதுக்காக உங்க மனசுல என்ன இருக்கணும்னு பாக்கணும்ல. இங்க பாரு பார்த்திபா, எந்த விஷயத்த பிள்ளைங்க சொல்றத அம்மா கேட்கணும், எந்த விஷயத்த அம்மா சொல்றத பிள்ளைங்க கேட்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. ஏன் பிள்ளைக்கு எது நல்லதுன்னு நான் யோசிக்கிறேன், அப்படித்தானே நான் யோசிப்பேன். இவளுக்கு அம்மாவா தானே இவ வக்காலத்து வாங்கிட்டு வந்து நிக்கிறா. பொண்ணுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்க தெரியாதா? என்னைக்கு யார் சொல்றத கேட்டிருக்கா ரஜினி அக்கா? எதுக்கு எடுத்தாலும் சங்கரி அக்காவே திட்டிட்டு இருந்தியே, இப்ப சப்போர்ட்டுக்கு யார கூட்டிட்டு வந்திருக்கா பாத்தியா? ராதிகா, அம்மாவும் பத்மாமாவும் பெரியவங்க, அவங்களுக்கு எல்லார பத்தியும் தெரியும். நீ எடுத்து கொடுக்க தேவையில்ல. பேசாம இரு. உன் பொண்டாட்டி ஒருத்திய கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து கூட்டிருக்காளே, அவ பேசுற லட்சணத்தை பாத்தியா? பெரிய மனுஷி மாதிரியா பேசுறா? பொண்ணு பொண்ணுன்னு வாய் கிழிய சொன்னா போதுமா? பொண்ணுக்கு எப்போ என்ன செய்யணும்னு பார்த்து பார்த்து செய்யறவதான் அம்மா. அப்பாங்கிற பேர்ல ஒருத்தர் இருக்காரு, இவரால ஒரு பிரயோஜனம் கிடையாது. குடும்பத்தை கெடுக்கிறது எப்படிங்கிறது மட்டும் நல்லா யோசிக்க தெரியும் அவருக்கு. வேணா ரஞ்சிதம், நீ ஒரு முடிவு எடுத்திருக்கிற, அது வேண்டான்னு இவ வந்து நிக்கிறா. இதுல எதுக்கு என்ன இழுக்கிற? நான் என்ன செஞ்சேன்? நீங்க ஒண்ணும் செய்யலன்னு தான் நான் சொல்றேன். ஒரு நல்லது செய்யறது கூட துப்பு இல்லன்னு தான் சொல்றேன் நான். பார்த்திபா, உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லு, எந்த ஜில்லா கலெக்டரை கூட்டிட்டு வந்தாலும் ஏன் முடிவு மாறாது. அவளுக்கு அம்மான்னு ஒருத்தி வந்து நிக்கிறாளே, அவகிட்ட சொல்லி பொண்ணுக்கு ஒழுங்கா புத்தி சொல்லி வாழ வைக்கிற வழிய பார்க்க சொல்லு. பார்த்திபா, ஆஹா, அடுத்து உங்களுக்காக நீங்க பண்ண தியாகம் எல்லாம் போதும்.
இனி உங்க வாழ்க்கைய நீங்க வாழுங்க. ஆ? நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. ரஜினி, பார்த்திபா, வாங்க வந்து 2 பேரும் சாப்பிடுங்க. ஆ ஆ. இதோ வரோம். சரி, போய் சாப்பிடுங்க, போங்க. ம். ம். ஆ, போமா ரஜினி. ம் பார்த்திபா, வாங்க. வாங்க. வா ரஜினி, ம் வா. பார்த்திபா, உட்காரு. ராதிகா, கொஞ்சம் கூட டவுட்டே இல்ல, இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான்மா, எனக்கும் அப்படிதான் தோணுது. வாய்ப்பே இல்ல. எனக்கு ரஜினி அக்காவை பத்தி நல்லா தெரியும். இன்னும் கொஞ்சம் வைங்க. அவ ஒரு முடிவு எடுத்துட்டானா அதுல இருந்து மாறவே மாட்டா. இதெல்லாம் மறைச்சு வைக்கிற விஷயமும் இல்ல. நீ அரவிந்த் கிட்டயாவது இது சொன்னியா ராதிகா? ம் சொன்னேன்க்கா. ஏண்டி இப்படி வேண்ட விருப்ப பதில் சொல்ற? அக்கா, அவரு நான் சொன்னதை நம்பவே இல்லக்கா. பொய் சொன்னேன்னு சொல்றாரு. எப்படி நக்கலா சிரிச்சாருன்னு தெரியுமா? கோவம் இருக்கதான் செய்யும் ராதிகா. இதே சொல்லிதானே நீ அவர் ஏமாத்திருக்க. அக்கா, நீயுமா இப்படி? ஐயோ, நான் அப்படி சொல்லலடி. அவரு அந்த கோவத்துல இருப்பாருன்னு தான் சொன்னேன். சரி, நாம டாக்டரை போய் பார்த்து ஒரு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போய் கொடுத்துருவோம். போக்கா, அதெல்லாம் எதுவும் வேலைக்கு ஆகாது. அப்படியே கொண்டு போனாலும் இப்ப எந்த டாக்டர் வேலைக்கு வாங்கினேன்னு கேப்பாரு என்ன. ஐயோ, சரி, வீட்ல சொல்லி அம்மா இல்ல ரஜினியை வச்சு அரவிந்த் கிட்ட பேசலாமா? அவங்கெல்லாம் இப்ப நமக்கு சப்போர்ட்டா பேசுற நிலைமையிலயா இருக்காங்க? ஆளுக்கு ஒரு அட்வைஸ் புக்க தூக்கிட்டு வந்துருவாங்க. அப்படின்னா என்னதான் பண்றது ராதிகா? நான் அதெல்லாம் யோசிச்சு வச்சுட்டேன்க்கா. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் இந்த குழந்தைய கலைச்சிட போறேன். ஏ ராதிகா, என்ன சொல்ற நீ? வேற வழி இல்லக்கா. இதுக்காகலாம் அரவிந்த் கால்ல என்னால போய் விழ முடியாது. ராதிகா, முதல் குழந்தை ராதிகா, அவசரப்படாத. அக்கா, இந்த மாதிரி சென்டிமெண்டாலாம் யோசிச்சா காலம் முழுக்க அவங்களுக்கு அடிமையா மட்டும்தான் இருக்கணும். என்னாலாம் அப்படி வாழ முடியாது. நான் தான் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தேன். இப்ப குழந்தை உண்டாயிருக்குன்னு நானே தானே போய் பேசினேன். அத கொஞ்சம் கூட மதிக்காம என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போனார்ல. நான் இல்லனா இந்த குழந்தையும் அவருக்கு இல்ல. அதுதான் நான் அவருக்கு கொடுக்கிற தண்டனை. அக்கா, நான் ஹாஸ்பிடல் போகணும்க்கா. நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என் கூட நீதான் வரணும். நானா? நீதான்க்கா.
எனக்காக இது கூட செய்ய மாட்டியா? சரி சரி, நான் வரேன். ஆ? சரி, ஏதாவது கொஞ்சம் ஜூஸ் குடிக்கிறியா? ஏன்னா வாந்தி எடுத்துட்டல, வயித்துல ஒன்னும் இருக்காது. வா, வந்து ஜூஸ் குடி. ஓ, யாருக்குமே எதுவுமே தெரியாதா? அம்மா, இங்க யாருக்குமே விஷயம் தெரியாது. எல்லாரையும் விட அதிக ரைட்ஸ் உங்களுக்கு தான் இருக்கு. நீங்களே உங்க வாயால சொல்லுங்க. ஓ, அப்படியா? இதோ ஸ்வீட்டோட சொல்றேன். என்ன பார்த்திபா இதெல்லாம்? ம், சம்பந்தியம்மா, என் மருமக அதான் உங்க பொண்ணு. இப்ப ஒரு ஆள் இல்ல, 2 உசுரா இருக்கா. என் குடும்பத்தோட வாரிச சுமந்துட்டு இருக்கா. சம்பந்தியம்மா, நம்ம பாட்டியாக போறோமா? உங்க குடும்பத்தோட வாரிசை என் பொண்ணு சுமந்துகிட்டு இருக்காளா? அம்மா, அது இல்லம்மா. அம்மா, முதல்ல ராதிகாக்கு ஸ்வீட் கொடுத்து அவ வாய அடங்கம்மா. எதுவும் பேசாத, இந்த வாய தொற. தொறமா, அட வாய தொறன்னு சொல்றல்ல. இல்ல, இது எல்லாமே ஒன்ன மறந்துட்டேன் பாரு. இந்த அது வாய தொற. அம்மா, ரஜினிக்கு இதோ ரஜினிக்கு இல்லாமலா? சம்பந்தியம்மா, நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா? ராதிகா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேம்மா. அம்மா அதை கொடுங்க. அம்மா, நீங்களே ஸ்வீட் கொடுத்து ஏன் சொல்லல அப்படின்னு நீங்களே கேளுங்கம்மா. இந்தாங்க. குடு குடு. ராதிகா, என் செல்லம். ராதிகா, நீங்களும்மா? என்னடா இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த அப்பா கிட்ட சொல்லாம மறைச்சிட்டியேடா. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் யாரும் பழச பத்தியோ பிரச்சனைய பத்தியோ பேசக்கூடாது. ஏன்னா என் மருமக என் குடும்பத்தோட வாரிசு சுமந்துட்டு இருக்கா. நல்லா வாழற வழிய பாரு. என்ன? சங்கரி, வாமா. சங்கரி. அம்மா, நானும் நலங்கு வைக்கலாமா? அதுக்கு என்னப்பா, தாராளமா வையே. ம். என்ன ராதிகா, எப்படி இருக்க? சைலண்டா இந்நேரம் நீ ஹாஸ்பிட்டல் போயிருக்கணும். யாருக்கும் தெரியாம இந்நேரம் நீ கருவை அபார்ஷன் பண்ணிருக்கணும்.
அரவிந்த் பாஸ் முன்னாடி சீனை போட்டு அவரை நீ டென்ஷன் பண்ணிருக்கணும். இதெல்லாம் நடக்காம போச்சுன்னு தானே நீ வருத்தப்படுற? இதெல்லாம் நடக்காம போறதுக்கு காரணமே நான் தான். உங்க அத்தைய நேர்ல பார்த்து கன்வின்ஸ் பண்ணி நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ம்? எனக்கு தெரியும்டா, இதெல்லாம் உன் பிளானா தான் இருக்கும்னு. இதெல்லாம் பிளான் இல்ல ராதிகா. இந்த வீட்டோட வாரிசை நான் காப்பாத்திருக்கேன். ஏய், இந்த கதையெல்லாம் விடாத. என்ன இந்த வீட்ல இருந்து அனுப்புறதுக்கு நீ போட்ட பிளான் தானே இது? பிளான்லாம் ஒண்ணும் கிடையாது. உன்னை வீட்டை விட்டு அனுப்ப எனக்கு 1000 பிளான் இருக்கு. ம். ஆனா உன் வாழ்க்கையை நல்லபடியா வாழ்றதுக்கு நான் உனக்கு ஒரு வழியை காமிச்சிருக்கேன். அந்த வழியில நீ போயிட்டு அரவிந்த் பாஸ் கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கான வழியை பாரு. சரியா? என்னங்க செம ஷாக்கா? ஷாக்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும். என்னங்க இதுல நீங்க ஷாக் ஆவீங்கன்னு பார்த்தா எனக்கு ஷாக் கொடுக்குறீங்க. ஆமா பார்த்திபா, எனக்கு அவ மயக்கம் போட்டு விழுந்த அன்னைக்கே தெரியும். அந்த டாக்டர் போகும்போது என்கிட்ட சொல்லிட்டாங்க. என்கிட்ட கூட சொல்லல. நீங்க எதுக்கு மறைச்சீங்க? ஆமா ஆமா, நான் மறைச்சிட்டேன். நீ மட்டும் விஷயம் தெரிஞ்சு நேரா என்கிட்ட வந்து சொன்ன பாரு. அவ கன்சீவா இருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனா எதுக்காக யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னான்னு தெரியல. அவளும் யார்கிட்டயும் சொல்லல. அதான் ஏன்னு புரியல. எனக்கு தெரியும். அவ கருவை கலைக்கிற முடிவுல இருந்தா. பார்த்திபா, என்ன சொல்ற? ஆமாங்க, ராதிகா பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். யாருக்குமே தெரியாம இந்த விஷயத்தை பண்றதுக்கு அவ பிளான் பண்ணிட்டு இருந்தா. இவ ஏன் இப்படி இருக்கா? ச்சே. அது சரி, உனக்குதான் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கல பார்த்திபா. நீயே இங்க யார்கிட்டயும் சொல்லாம போய் அங்க அவங்க வீட்டுல சொல்லிருக்க. ஏங்க என்னங்க கேக்குறீங்க? ராதிகா நீ இப்ப எடுக்கிற முடிவு தப்புமா அப்படின்னு போய் அவகிட்ட சொன்னா, அப்படியாக்கா சரிக்கா இந்த குழந்தைய கலைக்க மாட்டேக்கான்னு உடனே சொல்லிடுவாளா என்ன? ஏங்க ஆனா இப்ப பாருங்க, எல்லாருக்கும் எப்படி விஷயம் தெரிஞ்சு போச்சு. இனிமே அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி இல்ல பார்த்திபா, அரவிந்த் கிட்ட எப்படி பேசிருக்கான்னு பார்த்தல்ல. அவளை ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அதெல்லாம் பாஸ் சூப்பரா பாத்துப்பாரு. நமக்கெல்லாம் ராதிகா எப்படின்னு மட்டும்தான் தெரியும். ஆனா பாஸ்க்கு ராதிகாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே நல்லா தெரியும். அவ வழியிலே போய் அவளை அழகா கரெக்ட் பண்ணிடுவாரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீ சொல்றதும் சரிதான். ஆனாலும் ஏங்க ஆனாவும் இல்ல ஆவனாவும் இல்ல. ராதிகாவை பத்தி இனிமே நீங்க கவலையே பட வேண்டாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நமக்கு தான் நமக்கு தானே என்ன? இல்ல ஒண்ணும் இல்ல. நமக்கு தான் வேலை கிடைக்கணும், கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அத பாப்போம்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அந்த நினைப்பு இருந்தா சரிதான். என்ன ராதிகா, கோவமா இருக்கியா? என் மேலதான் கோவமா? அதான் சாரி கேட்டல செல்லம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் இருக்காங்களேன்னா நானும் பொறுமையா இருந்தேன். இருக்கேன். ராதிகா இத பாருங்க, உங்க இஷ்டத்துக்கு வான்னு சொல்லுவீங்க, நினைச்சா போன்னு சொல்லுவீங்க, கார்ல எவ கூட ஊரை சுத்துவீங்க, கேட்டா கோச்சுப்பீங்க, டைவர்ஸ்ல கையெழுத்து கேட்டா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போவீங்க. தப்புதான்.
பிரெக்னண்டா இருக்கேன்னு நான் சொல்லும் போது நீங்க என்னெல்லாம் பேசிட்டு போனீங்க. நிஜமாவே நீ பிரெக்னண்டா இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்கல்ல நீங்க. இப்ப எதுக்கு வந்தீங்க? உங்க குழந்தைய உங்ககிட்ட தந்துருவேன் வந்தீங்களா நீங்க? கனவு கூட காணாதீங்க. உங்க குழந்தைய வச்சு உங்களை என்னென்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என் காலையே நீங்க விழுந்து கிடக்குறீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. என்ன பெரிய வில்லாதி வில்லன் லுக் எல்லாம் குடுக்குறீங்க? இல்ல விட்டா அப்படியே என் புடவை எடுத்து விளக்குல வச்சு கொளுத்தி விட்டுருவீங்க போல இருக்கே. அப்படி செய்யணும்னு தோணுதா? அப்படிதான் தோணுது. அரவிந்த், அதுக்கெல்லாம் ஒரு தில்லு வேணும். தில்லு தில்லு தில்லு, புரியுதா? அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன ராதிகா, கோவில்ல போய் யாராச்சும் போய் சொல்லுவாங்களா? நிஜமாவே அப்படித்தாண்டி தோணுது. ஆமா, மாமனுக்கு தில்லு இருக்கான்னு கேட்டல்ல, பாத்துருவோமா? சரி, எதுவும் வேண்டாம். இந்த கோவில்ல வேற ஒரு பரிகாரம் பண்றத நான் பாத்திருக்கேன். என்னமா பரிகாரம்? சொல்றேன். பார்த்திபா, நீ ரஜினிய தூக்கிக்கிட்டு இந்த கோவில சுத்தி வா. ஆமா, எனக்கு தானே வேண்டுதல், ரஜினி தானே நிறைவேற்றணும். நீங்க எனக்கு டாஸ்க் கொடுக்குறீங்க, இதெல்லாம் செல்லாது. இல்ல இல்ல, இதெல்லாம் செல்லும் தான். ஏய், நீ சீக்கிரம் வா, நம்ம வேண்டுதல் முடிச்சிட்டு வரலாம். நீ சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்ல. ஏங்க, உங்களுக்காக நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா உங்களுக்கு? இல்ல இல்ல, நீதான் தாய் சொல்ல தட்ட மாட்டீங்க. அப்புறம் உங்க அம்மா மனசு தானே கஷ்டப்படும். பாவம் இல்லம்மா? ஆமா பார்த்திபா, செய்யி. நான் சொல்ற பரிகாரத்தை நீ செய்யி. அம்மா, அது உன் பொண்டாட்டிய கையில தூக்கிட்டு போப்பா. கோவில சுத்தி வா. சீக்கிரம் சுத்திட்டு வரலாம். வா வா, சீக்கிரம் சுத்து. வா போலாம், வா. ஏற்கனவே டைம் ஆச்சு. சும்மா இருங்க, நீங்க வேற. ஏய் அம்மா, உங்க அம்மா கோச்சுப்பாங்கப்பா. உங்க அம்மா சொல்றதை நீ செய்ய மாட்ட. என்ன அம்மா? வேற வழி எல்லாம் இல்ல பார்த்திபா, இந்த பரிகாரத்தை நீ பண்ணிதான் ஆகணும். நீதான் காப்பாத்தணும். கடைசியில அம்மாவும் பொண்ணு கூட்டு சேர்ந்துட்டீங்கல்ல. பார்த்திபா, நமக்கு டைம் இல்ல. வா சீக்கிரம் வா. பாத்தீங்களா, முழுசா அப்பாவா மாறி இருக்கிற நம்ம பாஸ பாருங்க. ராதிகா, குடிமா, இத உனக்காக தான் கொண்டு வந்தேன். வேண்டாங்கறல்ல. ஏ ராதிகா, ராதிகா அம்மா, அறிவு கட்டவளே, புத்தி இல்ல, வாய் வயிறுமா இருக்கிற பொண்ணு மேல கை வைக்கிற. நீங்க சும்மா இருங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போற? அந்த மனுஷன் நீ பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு குழந்தைக்காக வந்து நிக்கிறாரு. நீ எதுக்குடி இன்னும் வீம்பு பிடிச்சுக்கிட்டு இருக்க? இவர் ஒன்னும் நான் பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு குழந்தைக்காக வந்து நிக்கல. இந்த குழந்தையே தப்பான குழந்தைன்னு வந்து நிக்கிறாரு. ராதிகா,
இங்க பாரு, ஒரு உசுர சுமந்துட்டு இருக்கேன்னு பாக்குறேன். இல்ல பல்லெல்லாம் உடைச்சிருவேன். இங்க நின்னு யார பத்தி பேசிட்டு இருக்க நீ? போதும் நிறுத்துக்கா. நான் ஒன்னும் இத நானா சொல்லல. ஏன் எந்த பொண்ணும் இப்படி சொல்ல மாட்டா. இவர் என்கிட்ட என்ன கேட்டாரோ அததான் நான் சொன்னேன். பாஸ், என்ன பாஸ் இது? எனக்கும் ஒன்றும் புரியல பார்த்திபா. ராதிகா என் மேல கோவத்துல இருக்கான்னு தெரியும். ஆனா எதுக்காக இப்படி ஒரு பழியை என் மேல போடுறான்னு எனக்கு தெரியல பார்த்திபா. அரவிந்த், சும்மா சொல்லக்கூடாது. நீ பயங்கரமா நடிக்கிற. என்ன ராதிகா? போதும் போதும் உன் நடிப்பெல்லாம். ச்சே. மா, இவன் சொல்றதெல்லாம் போய் நீ நம்பாத. அத்தை, இல்லத்த, நான் உண்மைதான் சொல்றேன். நான் இதுக்கு மேல எதுவும் மறைக்கிறதா இல்ல. ரஜினி, இவளுக்கு என் கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணமே இல்ல. மாப்பிள்ளை. இந்த குழந்தை மேலயும் பெருசா பாசமும் இல்ல. மாப்பிள்ள, அரவிந்த், என்ன சொல்ற? நான் சொன்னா நம்புவீங்களா இல்லையான்னு தெரியல. இப்ப பாருங்க, இவ என்கிட்ட எப்படி பேசிருக்கான்னு நீங்களே பாருங்க. இவன் என்கிட்ட எப்படிலாம் பேசிருக்கா நீங்களே பாருங்க. ராதிகா சொன்னா கேட்க மாட்டியா நீ? எப்பவுமே இந்த மாதிரி தப்பு தப்பான முடிவு தான் எடுப்பியா? ஆமா, அப்படிதான் எடுப்பேன். நான் முட்டாள் தானே? என்ன ராதிகா இப்படி பேசுற? பாருங்க, அங்க பாருங்க, எப்படி சிரிக்கிறான்னு பாருங்கக்கா. பாருங்க. ஐயோ ராதிகா, என்ன ராதிகா நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? ராதிகா, நீ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. ஒரு பொம்பளைக்கு முக்கியம் பொறுமை. அது உன்கிட்ட சுத்தமா இல்ல. அரவிந்த் உனக்கு புருஷனா கிடைச்சது உன் அதிர்ஷ்டம்டி. முதல்ல அவரை பத்தி தப்பா நினைக்கிறத விட்டுட்டு அவரை புரிஞ்சுக்கிட்டு அவரோட வாழற வழிய பாரு. ரஜினி ஏன் இப்படி சொன்னா, எதை எப்படி குழப்பலான்னு யோசிக்கிற ராதிகா? நீ நினைக்கிற எதுவுமே நடக்க போறதில்ல. இதோ வரேன். ஹாய் பேபி. என்ன ரஜினி பொங்கல் கொண்டாட வேணான்னு சொல்லிட்டாலே அதை எப்படி சிறப்பா கொண்டாடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஷாக்கா பாக்குறியே. அப்போ உன் மனசுல என்ன நினைச்சியோ கரெக்டா சொல்றேன் நானு. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? சும்மா வந்து உயிரை எடுத்துட்டு இருக்கீங்க. அப்படியா? அப்போ நான் இங்க வந்த வேலையை கரெக்டா பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லு. நான் எப்பவுமே சரியாதான் இருப்பேன். ஆனா நீயும் உன் குடும்பமும் தான் எதையுமே சரியாவே செய்ய மாட்டீங்கல்ல. ஏண்டி, நானும் இந்த வீட்டு மாப்பிள்ள தானே. அதுவும் ஒன்ன மாதிரி ஒருத்திய நல்லவன்னு சொல்லி ஏமாத்தி என் தலையில கட்டி வச்சிருக்காங்கல்ல. உன் கூட குடும்பம் நடத்துறதுக்கு எனக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்கணும். என்னைக்காச்சும் அந்த மரியாதைய உன் குடும்பம் எனக்கு கொடுத்துருக்காடி. என் குடும்பம் உங்களை மதிக்கலன்னு தெரியுதுல்ல. எதுக்கு இங்க வரீங்க? வீட்டுக்கு போங்க. நான் எதுக்கு போனோம்? உங்க ரெண்டு அக்காவோட புருஷங்களும் மாமியார் வீட்டுல சொகுசா டேரா போடுவானுங்க. நான் மட்டும் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? அப்போ மரியாதை கூடுன்னு கேட்காதீங்க. கேப்பேன். நீங்க எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். உங்க அக்கா பொங்கல் கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னதுக்காக நீ கொண்டாடியே ஆகணும்னு பிளான் போடுவேன்னு எனக்கு தெரியும். ஏதோ பொங்கல் செட்டப்லாம் போட்டிருக்கீங்க. என்ன இது? அக்கா,
பொங்கல் சீரு இதெல்லாம் உனக்காக தான். இந்த வருஷம் உனக்கு தலை பொங்கல் இல்லையா? ராதிகா, இதெல்லாம் நான் தான். நீ ஒண்ணும் சொல்லாத ரஜினி. எங்களுக்கு நீ எதையாச்சும் ஒண்ணு விட்டு கொடுத்திருக்கியா? எல்லாமே செஞ்சிருக்கல. ஆமாக்கா, அம்மாவும் எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிதான் என்ன திட்டுறாங்க. அவ உங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கா, உங்களுக்கு அவ மேல அக்கறையே இல்லையான்னு குத்தி குத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, ஓ அப்படின்னா இப்பவும் பாசத்துல செய்யல, நான் குத்தி காட்டுறேன்னு செய்யறீங்க. கேட்டியா? பாரு, செஞ்சாலும் கெட்ட பேர் தான். ஆனா இதெல்லாம் நீ புரிஞ்சுப்பேன் தான்க்கா செய்யறோம். ரஜினி, நல்ல காரியம் அவங்க செய்யணும்னு செய்யும் போது நீ வேண்டான்னு சொல்லாதம்மா, தடுக்க கூடாது. ஐயோ பத்மாமா, நானும் தடுக்கணும்லாம் நினைக்கல பத்மாமா. ஆனா இதெல்லாம் வேணாம், பேசவே வேணாம். போய் சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் சீரை 2 பேரும் சந்தோஷமா வாங்கிக்கோங்க. இன்னைக்கு வடை பாயசத்தோட சங்கரி ஸ்பெஷலா சமைச்சிருக்கா. யோசிக்காதீங்க 2 பேரும், இந்த சீர் உங்களுக்கு தான். நீங்க வந்து சாமி கும்பிட்டு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. வாங்கிக்கோங்க. பரிசுல என்னமா இருக்கு? உங்க அன்பு என்னைக்குமே இருந்தா எங்களுக்கு போதும். ரொம்ப தேங்க்ஸ் பத்மாமா, ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும்பா, நல்லா இருப்பீங்க. என்ன மேஜிக்ங்க செஞ்சீங்க? ஒரே நாள்ல எல்லாரும் இப்படி ஆயிட்டாங்க. ஒன்னா நின்னு நம்ம தலை பொங்கலை கொண்டாடுறாங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு பார்த்திபா. இந்த பொங்கலை உன் லைஃப்ல மறக்க முடியாத அளவுக்கு உனக்காக நான் இன்னும் என்னெல்லாம் செய்ய போறேன்னு பாரு. அக்கா, ரஜினி, பார்த்திபா, வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். பார்த்திபா, உனக்கு பிடிச்ச பால் பாயசம் செஞ்சு வச்சிருக்கேன். பாயாசத்தை விடுங்க, நீங்க எவ்வளவு பாசமா பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. இன்னைக்கு பாருங்க, 2 பேர் சாப்பாட்டை நான் ஒரே ஆள் சாப்பிட போறேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் நான். சூப்பர் ரஜினி, இங்க இருக்கவங்களை சமாளிச்சிட்ட. ஆனா பார்த்திபனோட அப்பா அம்மா வரணுமே, அதுக்கு என்ன பண்ண போற? அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. அவங்க இன்னைக்கு ஈவினிங்குள்ள கண்டிப்பா வந்துருவாங்க. நீ வேணா பாரு. எப்படி? என்ன செஞ்ச? அவங்க வந்தாலும் அனிதா அவங்களை விட்டுவாளா? அனிதா தான் அவங்களை கூட்டிட்டு வருவா. உனக்கு என்ன பத்தி தெரிஞ்ச மாதிரி என் ஃப்ரெண்ட் அனிதாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இங்க நடந்த எல்லாத்தையும் போட்டோ வீடியோ எடுத்து நான் ஸ்டேட்டஸ்ல வச்சேன். அவ அத பாப்பால. தோ பாத்துட்டா. கண்டிப்பா வருவா. என்ன பார்த்திபா, எல்லார்கிட்டயும் பேசியாச்சா? சரி, நீ இப்ப என்ன முடிவு எடுத்திருக்க? அக்கா, அது வந்து நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா. ஐயோ டேய், எனக்கு தெரியும்டா, இந்த குடும்பம் உன்னை எந்த முடிவும் எடுக்க விடாது. அவங்க இஷ்டத்துக்கு தான் உன்னை ஆட்டி வைப்பாங்க. ஏன்னா நாங்க உன்னை அப்படி விட்டு கொடுக்க முடியாதுல பார்த்திபா. அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இந்த பொங்கலுக்கு நீ வர வேண்டாம் பார்த்திபா. அக்கா, ஏய்,
வருத்தப்படாதடா. நீ என் தம்பி. நீ என்ன செஞ்சாலும் நான் உன் கூட இருப்பேன்டா. இந்த பொங்கலுக்கு நான், அப்பா, அம்மா எல்லாரும் உனக்காக மட்டும் இங்க வரோம். சூப்பர் அனிதா, நல்ல முடிவு எடுத்திருக்க. எல்லாரும் குடும்பமா வாங்க, 2 குடும்பமா சேர்ந்து ரஜினி பாத்திமன் தலை பொங்கலை சிறப்பா கொண்டாடிடுவோம். என்ன? சரி பார்த்திபா, நான் கிளம்புறேன். சரி வரேன். இப்படி நாம நமக்குள்ளேயே சண்டை போட்டா அவ ஈஸியா நினைச்சத நடத்தி போய்கிட்டே இருப்பா. சரி அனிதா, ரஜினி இனிமே ஜெயிக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணலான்னு நாம யோசிக்கலாம்ல. அதெல்லாம் நான் எப்பயோ பிளான் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு தலைப்பொங்கல் இல்ல, அவங்க ஜோடியா கொண்டாட போற கடைசி பொங்கலும் இதுதான். இதுக்கப்புறம் அவங்க ஜோடியா ஒரு நாள் கூட இருக்க முடியாது. என்ன பண்ண போற? அத பொங்கல் அன்னைக்கு பாருங்க. வரட்டா? அவன் நம்மள விட்டுட்டு எந்த பொங்கலாவது கொண்டாடி இருக்கானா? நம்ம மேல அவ்வளவு அக்கறை இருந்தா அவன் நம்மள தேடி வந்திருக்கணும். தலை பொங்கலை யாராவது பொண்ணு வீட்டுல கொண்டாடுவாங்களா? இத பாரு அனிதா, இந்த வீட்டுக்கு நாம எப்ப வந்தாலும் அவமானப்பட்டு போற மாதிரி தானே இருக்கு. ஏற்கனவே பார்த்திபன் கிட்ட நான் பேசிட்டேன். இந்த தடவை எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கலாம். பிரச்சனை வரதுக்கு தானப்பா நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீட்டை விட்டு பார்த்திபனோட தான் நம்ம போறோம். நல்லபடியா பொங்கல் வச்சு முடிக்கணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு விளக்கேத்த சொல்லு பார்த்திபா. பார்த்திபன் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும் மாமா. அத்தை, உங்களையும் மாமாவையும் எங்க மனசுல பெரிய இடத்துல தான் வச்சிருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க செஞ்ச காரியங்கள் உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தா நீங்க எங்களை மன்னிச்சிருங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இப்பவும் ஓ சந்தோஷம்தான் எங்களுக்கு முக்கியம். அது கெட்டு போற மாதிரி எது நடந்தாலும்
எங்களால தாங்கிக்க முடியாது பார்த்திபா. சந்தோஷமா இருங்க. சரிம்மா. அப்பா, ரஜினி வீட்ல உங்களுக்கு பாத பூஜை சாங்கியம் பண்ணணும்னு சொன்னாங்கப்பா. அதனாலதான் நான் இங்க வெயிட் பண்ணேன். இல்லனா ரஜினியை கூப்பிட்டுட்டு அங்கேயே வந்திருப்பேன். சரிப்பா, ஆனா இது தலை பொங்கல். கல்யாணமானவங்களுக்கு வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியமான நாள். பொங்கல் நல்லபடியா பொங்கி கிழக்க பார்த்து நாம சாமிக்கு பொங்கல் வைக்கணும். அத சரியா பண்ணா அதுவே எங்களுக்கு போதும். சரிங்க. ஓ, இதுல இப்படி ஒண்ணு இருக்கா? அனிதா பண்ணலனா நம்ம தான் இத பண்ணணும். இது போதும். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொங்கல் வைக்கணும். போங்க, நீங்க போய் பொங்கல் வைக்க ஆரம்பிங்க. போங்க. என்ன ரஜினி, தண்ணி கொதிக்குதா? ஆமாமா, தண்ணி கொதிக்குது. அப்படி கொதிக்குதுமா? சரி, அப்ப அரிசி எடுத்து போடுங்க. பார்த்திபா, அம்மா, ரஜினியும் நீயும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அரிசிய 3 தடவை பானையில போடுங்க. அப்புறம் மீதி இருக்கிற அரிசிய ரஜினிய பானையில போட்டுருவா. போப்பா. சரிங்க. ஐயோ, ராதிகா, 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 ஐயோ, ராதிகா, 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 ஐயோ, ஐயோ, ராதிகா, செல்லத்துக்கு என்ன செஞ்சீங்களே? ராதிகா, 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 தண்ணி ஏதாவது வேணுமா? ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வர ராதிகா. என்ன ராதிகா? ஒண்ணும் இல்ல. தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. சரி, உட்கார் ராதிகா. நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. இல்லக்கா, ராதிகா, கண்ணு எரியுதா? ஒண்ணும் இல்லக்கா, ஒண்ணும் இல்ல. அதிகா குறையில இல்ல மாப்ள. என்னக்கா, இப்போ ஓகே தானே? ஒண்ணும் இல்லக்கா. பொங்குது, பொங்கிடுச்சு. பொங்கலோ பொங்கல், 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 பொங்கலோ பொங்கல். சங்கரி, ராதிகா, என்னம்மா? நீங்க இப்ப வெல்லம் போட வேண்டாம். ரஜினி தலை பொங்கலா வைக்கிறா இல்லையா, அவ சக்கரை பொங்கலா வைக்கட்டும். நீங்க 2 பேரும் வெறும் பொங்க சோறா வச்சிருங்க. சரி சங்கரி. பார்த்திபன் ப்ரோ, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்மா. தேங்க்யூ சோ மச். நீங்க 2 பேரும் எங்க வீட்ல இருக்கீங்கன்னு என்னால நம்பவே முடியலங்க. நான் உங்க 2 பேரோட பெரிய ஃபேன்.
எனக்கு நீங்க 2 பேரும் பாடுறது அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? தெரியும்க்கா, பார்த்திபன் ப்ரோ சொன்னாரு. அதனாலதான் இந்த பொங்கலுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டா உங்களை பார்க்க இங்க வர வச்சாரு. நீங்க 2 பேரும் எப்படி இவ்ளோ அழகா பாடுறீங்க சொல்லுங்க. நாங்க பாடுறது இருக்கட்டும்க்கா, நீங்க இந்த குடும்பத்தை ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. உங்களை பத்தி கேள்விப்பட்டதும் நாங்களும் உங்களை மாதிரி தைரியமா ஸ்ட்ராங்கான பொண்ணா இருக்கணும்னு நினைச்சோம். சிஸ்டர், நீங்க மட்டும் இல்ல, ரஜினிய பத்தி தமிழ்நாடே இப்ப பேசுது. ஏய் பார்த்திபா, நாங்க உங்க பாட்டை கேட்க ரொம்ப ஈகரா இருக்கோம். சாங்குக்கு போயிடலாமா? ரெடி ப்ரோ. நீ ரெடியா? இந்தா, உன் தலையில இருந்த பூ கீழே விழுந்துருச்சு, எடுத்துக்கோ. எனக்கு வேண்டாம். வேண்டாமா? நீ இப்படி எல்லாம் கேட்டா வைக்க மாட்ட, நானே வச்சு விடுறேன். ஏய் ஏய், ஐயோ சும்மா இரு. வேண்டாம், விடு என்ன. அமைதியா இரு, அமைதியா இரு. விடு. ஆட்டாம இரு. சும்மா ரணிதா, வச்சு விடுறல, ஆட்டாத. அழகா இருக்கு. அனிதா, நான் லைஃப்ல நிறைய பிரச்சனையை கடந்து வந்திருக்கேன். அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க ஒரு நல்ல ஃப்ரெண்டா நீதான் என் கூட இருந்திருக்க. ஆனா இன்னைக்கு ஒண்ணு சமாளிக்கிறது தான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. நீ என் மேல கோவமா இருக்கிற வரைக்கும் என்னால முழு சந்தோஷமா இருக்க முடியாது அனிதா. இப்படி பேசி பேசிதான் எல்லாரையும் ஏமாத்திட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்க. நான் வெளியே சிரிக்கிறதுனால நான் சந்தோஷமா இருக்கேன் நீ நினைக்கிறியா? இல்ல, இல்லவே இல்ல. எனக்காக எல்லாமுமா இருந்த ஒரு ஃப்ரெண்ட நான் இன்னைக்கு இழந்துட்டு நிக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இது வரைக்கும் இல்ல, இனிமேலும் கிடைக்க மாட்டாங்க. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு எப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் முதல் ஆளா நீதான் கை கொடுப்ப. நான் கலங்கி நிக்கும் போது சாஞ்சுக்க நீதான் தோள் கொடுப்ப. ஆனா இப்ப அந்த கையும் இல்ல, தோளும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் பார்த்திபன். அனிதா, ஒரே ஒரு நிமிஷம் நீ பார்த்திபனை உன் தம்பியா இல்லாம வேற ஒரு ஆளை நினைச்சு பாரு. இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு என்னை விட நீதான் நிறைய சந்தோஷப்பட்டிருப்ப. இங்க பாரு, உனக்காக நான் அவ்ளோ பண்ணியும் எனக்காக நீ என்னடி பண்ண? பார்த்திபனை கல்யாணம் பண்ணி நீ என் குடும்பத்தை கஷ்டப்படுத்திட்டு இருக்க. நீ நினைக்கிறத விட பார்த்திபனை நான் நல்லா பார்த்து பாடித்தான். அவனை மட்டும் இல்ல, அவன் அப்பா அம்மா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நல்லபடியா சந்தோஷமா பார்த்துப்பேன். பார்த்திபனும் என்னை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறான். என்னதான் இருந்தாலும் அவன் என் ஹஸ்பண்ட். ஒரு ஹஸ்பண்டால நல்ல ஃப்ரெண்டாக முடியாதுல அனிதா. அதுவும் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டா சான்ஸே இல்ல. அப்பா கிளம்பலாமா? கிளம்பலாமா? எதுக்கு அப்பா? ஏன்பா உடனே கிளம்புறீங்க? 2 பேரும் ஒரு நாள் இருந்துட்டு போங்கம்மா. அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா. அப்பா இருமா, இருக்கும்பா. ஒரு நாள் தானே, தாராளமா இருக்கும். ஆனா நாளைக்கு நாங்க கிளம்பும் போது நீயும் எங்க கூட வரணும். என்ன நினைச்சிட்டு
இருக்கீங்க எல்லாம்? நானும் பார்த்துட்டே இருக்கேன். மாசத்துக்கு ஒரு தடவை ஆள் மாத்தி ஆள் வந்து வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. எங்க அக்கா நிம்மதியா வாழக்கூடாதுன்னு திட்டம் போட்டுதான் வருவீங்களா? ஏ ராதிகா, நீ வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? எதுக்குப்பா நீங்க அவளை திட்டுறீங்க? நீ பேசுற மாதிரி பேசு, நான் திட்டுற மாதிரி திட்டுறேன்னு பிளான் பண்ணி பேசிட்டு இப்ப நாடகம் தானே பண்றீங்க நீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன? அனிதா, தேவையில்லாம நீ பழி போடாத. நீங்க பண்றத கேட்டா எங்களையும் திரும்ப குத்தம் சொல்றீங்களா? இங்க பாருங்க, சமந்தி, நாங்க எங்க பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க குறுக்க பேசக்கூடாது. அவன் எங்க கூட வரணுங்கிறது எங்க விருப்பம். எங்க கூட தான் வருவான். அம்மா, எவ்வளவு தடவைமா சொல்றது? ரஜினியே ஒத்துக்கிட்டாலும் என்னால இந்த வீட்டை விட்டு வர முடியாதுமா. டேய், என்னடா பேசுற நீ? இந்த குடும்பத்துக்காக நம்ம அப்பா அம்மாவை ஒரேடியே தலைமுழுக பாக்குறியா? அக்கா, நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. 2 குடும்பமும் என் குடும்பம் தான். 2 குடும்பத்தையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. அப்படி சொல்லு பார்த்திபா. இத பாரு பார்த்திபா, உனக்கு நான் அப்பா அக்கா வேணும்னா இன்னைக்கு நீ இந்த குடும்பத்தை விட்டு வந்தே ஆகணும். அம்மா, நான் சொல்றது கொஞ்சம். பார்த்திபா, அமைதியா இரு. அட 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 அடடா, குடும்பமே நல்ல நாடகம் ஆடுறீங்க. புருஷ வீட்டுல போய் வாழ்ற பழக்கம் இந்த குடும்பத்தோட அகராதிலேயே இல்ல போல இருக்கு. இங்க பாரு அனிதா, கல்யாணம்ங்கிற பேர்ல ஒவ்வொரு வீட்டோட ஆம்பளை பசங்களையும் இந்த வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கிடுறீங்க. அனிதா, என்ன உண்மையை சொன்னா உங்களுக்கு கோவம் வருதா? ஏங்கா, நீ நிஜமாவே அங்க போக போறியா? ஆமா ராதிகா, நிஜமாதான் நான் போறேன். அதுல என்ன சந்தேகம் உனக்கு? அப்படி இல்லக்கா, நீ சும்மா எங்களை ஏதோ மிரட்டுறதுக்காக சொன்னியோன்னு தோணுச்சு. ஆமா ரஜினி, வாசல் வரைக்கும் போயிட்டு பொட்டியோட வந்ததும் நானும் அப்படிதான் நினைச்சேன் ரஜினி. அதெல்லாம் ரஜினி போக மாட்டா. அவ போயிட்டா இந்த குடும்பத்தை யார் பாத்துக்கிறது? ஏன் மாமா, நீங்களும் அக்காவை பாத்துக்குவீங்கல்ல? என்னது நாங்களா? நாங்க எப்படி பாத்துக்க முடியும் ரஜினி? ஏக்கா, நீ என்னை விட வயசுல மூத்தவ தானே. உனக்கும் 2 பசங்க இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிற மாதிரி தானே. ஆமா, அண்ணன் எப்படியும் கடையை பார்த்து பாரு, நீங்க வீட்டை பாத்துக்கோங்க. ராதிகாவை பாத்துக்க அரவிந்த் இருக்கான், அவளை பத்தியும் பிரச்சனை இல்லை. சரி, திவ்யா முரளி எல்லாம் இருக்காங்கல்ல? திவ்யா படிப்பை முடிக்கணும். முரளி இப்பதான் ஒழுங்கா வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கான். கொஞ்சம் ஸ்டடி ஆயிட்டா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். அவன் வாழ்க்கையை அவன் பாத்துக்க போறான். அதெல்லாம் சரி, அம்மாவை யாரு பாத்துப்பா? நான் ஒண்ணும் குழந்தை இல்ல. நீங்க எல்லாரும் என் வயித்துல பிறந்தவங்க தானே. நீங்களே உங்களை பாத்துக்கும் போது நான் என்ன பாத்துக்க மாட்டேனா? இவ்ளோ டென்ஷன் ஆகுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல ராதிகா. ரஜினி அங்க இருப்பா, ஆனா இங்க வேண்டியதெல்லாம் எப்பவும் போல செஞ்சிருவா. என்ன ரஜினி? ஆமா, நான் என்ன வெளிநாட்டுக்கா போறேன்? கூப்பிடுற தூரத்துல தான் இருக்க போறேன். அப்படியே ஏதாச்சும் எமர்ஜென்சினா ஒரு கால் பண்ண வந்துட போறேன். அவ்வளோ ஏன், தினமும் ஆபீஸ் போறதுக்கு முன்னால இங்க வந்து சாப்பிட்டு மதியத்துக்கும் சாப்பாடு எடுத்துட்டு தான் போவேன். என்ன பார்த்திபா, நான் சொல்றது கரெக்ட் தானே? கண்டிப்பா. கிச்சன் குயின் கையால சமைச்சதை சாப்பிடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சரி, சாப்பாடு எடுத்துட்டு போறதெல்லாம் இருக்க